Good morning. I am your physics teacher. 6th standard physics measurement lesson பார்த்துட்டு இருக்கோம். லாஸ்ட் கிளாஸில் மெஷர்மெண்ட் லெசனில் கூடிய எவாலுவேஷன் பார்ட்டில் 1 மார்க்ஸ் பார்த்தோம். அதன் கண்டினியூட்டியாக தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். ஸோ இன்றைக்கி செக்ஷனுக்கு போகிறதுக்கு முன்னாடி உங்களோட சயின்ஸ் புக் எடுத்துக்கோங்க, கையில் பென்சில் வச்சுக்கோங்க, பேப்பர் வச்சுக்கோங்க. ஓகேவா? எதெல்லாம் புக்கில் எழுத சொல்கிறோமோ அதை புக்கில் எழுதிக்கோங்க. எது பேப்பரில் எழுத சொல்கிறோமோ அதை நீட்டாக லைன் போட்டு பேப்பரில் எழுதி அதை புக்கில் வந்து பேஸ்ட் பண்ணி வச்சுக்கோங்க. ஓகேவா? எந்த பேஜில் பேஸ்ட் பண்ண சொல்கிறோமோ அந்த பேஜில் பேஸ்ட் பண்ணிக்கோங்க. ஓகேவா? இன்றைக்கி டாபிக்குள்ளே போகலாமா? லாஸ்ட் கிளாஸில் 3rd ரோமன் வரைக்கும் பார்த்துருக்கோம். ஸோ இன்றைக்கி வந்து 4th ரோமன். அனலாக்னா என்னென்னு பார்த்தோம்னா ஒப்புமை அப்படின்னு அர்த்தம். ரெண்டு பொருளை வந்து கம்பேர் பண்ணுறதுக்கு பேர் தான் அனலாக்னு நம்ம சொல்கிறோம். சுகர் நம்ம எப்படி மெஷர் பண்ணுவோம்? பேலன்ஸ் மூலயமா மெஷர் பண்ணுவோம் இல்லையா? ஸோ சுகர் பீம் பேலன்ஸ் மூலயமா மெஷர் பண்ணலாம். அப்போ லைம் ஜூஸை எப்படி மெஷர் பண்ணலாம்? மெஷரிங் ஜாரில் தான் நம்மளுக்கு மெஷர்மெண்ட்டெல்லாம் இருக்குன்னு சொல்லியிருக்கோமா? அப்போ லைம் ஜூஸை மெஷர் பண்ணுறதுக்கு நம்ம எதை யூஸ் பண்ணிக்கலாம்? மெஷரிங் ஜாரை யூஸ் பண்ணலாம். ஓகேவா? நீங்களும் புக்கில் இதே மாதிரியே சைடில் எழுதி வச்சுக்கலாம். ஓகேவா? செகண்ட் கொஸ்டின் பாருங்கள். ஹைட் ஆஃப் எ பர்சன். சரியா? ஒரு மனிதனுடைய உயரத்தை எப்படி நம்ம மெஷர் பண்ணலாம்? சென்டிமீட்டரில் மெஷர் பண்ணலாம் இல்லையா? அது மாதிரி லென்த் ஆஃப் யுவர் ஷார்பன்டு பென்சில் லீடு. நம்ம யூஸ் பண்ணக்கூடிய பென்சிலை ஷார்ப் பண்ணிட்டோம். அந்த ஷார்ப்பான அந்த லீடு இருக்கு இல்லையா, அதனுடைய லென்த்தை மெஷர் பண்ணுறதுக்கு எதில் மெஷர் பண்ணலாம்? ஸ்கேலில் மெஷர் பண்ணுவோம். ஆனால் யூனிட் எப்படி இருக்கும்? சின்னதாக இருக்கும். அதுதான் மில்லி மீட்டர். ஓகேவா? பெருசாக இருந்தால் சென்டிமீட்டர், சின்னதாக இருந்தால் மில்லி மீட்டர். ஓகேவா? அடுத்து பாருங்கள். மில்கை மெஷர் பண்ணுறதுக்கு வால்யூம் வந்து பயன்படுத்துகிறோம். அதே மாதிரி வெஜிடபிள்ஸை மெஷர் பண்ணுறதுக்கு மாஸ் அப்படின்ற குவான்டிட்டியை மெஷர் பண்ணிக்கிறோம். ஓகேவா? ஸோ மில்க்குனா வால்யூம்ன்ற குவான்டிட்டி பயன்படுத்துகிறோம். அதே மாதிரி வெஜிடபிள் அப்படின்னாவே மாஸ்ன்ற குவான்டிட்டி வந்து நம்ம பயன்படுத்துகிறோம். ஓகேவா? 4th ரோமன் புரிஞ்சுதா? அடுத்து 5th ரோமன் பாருங்கள். மேட்ச் த ஃபாலோயிங். இதில் காலம் ஏ காலம் பி கொடுத்துருக்காங்க. புக்கில் உங்களுக்கு புரியறதுக்காக தான் நான் நம்பர் போட்டிருக்கேன். ஆனால் புக்கில் நீங்கள் நம்பரில் போட்டு வச்சுக்கோங்க. பரீட்சையில் எழுதும்போது கேள்விக்கு நேராக பதிலை எடுத்து தான் எழுதணும். ஓகேவா? இந்த மாதிரி நம்பர் போட வேண்டாம். காலம் ஏ பாருங்கள். லென்த் ஆஃப் த 4 ஆர்ம். சரியா? அப்படின்னா நம்மளுடைய முன்கையினுடைய நீளம். அதை நம்ம எப்படி சொல்லுவோம் அப்படின்னு பார்த்தோம்னா காலம் பியில் பாருங்கள் ஆப்ஷன் மீட்டர் செகண்ட் 10⁻³ 10⁻⁻9 கியூபிட். ஓகேவா? நம்மளுடைய முன்கையினுடைய நீளத்தை நம்ம முலம் அப்படின்னு சொல்லுவோம். முலத்துக்கு இங்கிலீஷில் கியூபிட். ஓகேவா? லென்த் ஆஃப் த 4 ஆர்ம் அப்படின்னு சொன்னோம்னாவே ஆன்சர் அது கியூபிட். அடுத்து எஸ்ஐ யூனிட் ஆஃப் லென்த் அப்படின்னா ஆன்சர் என்ன வரணும்? மீட்டர். நம்ம ஏற்கனவே படிச்சிருக்கோமா? எஸ்ஐ யூனிட் ஆஃப் லென்த் இஸ் மீட்டர்னு படிச்சிருக்கோம். ஓகேவா? அடுத்து பாருங்கள். 3rd ஒன் நானோ அப்படின்றது மிக சிறிய அளவு அப்படின்னு அர்த்தம். சரியா? அப்போ அதனுடைய மதிப்பு பார்த்தோம்னா 10⁻⁻9 அதாவது 10⁻⁻9 அப்படின்னு நம்ம சொல்லுவோம். ஓகேவா? 10⁻⁻9. ஓகேவா? நெக்ஸ்ட்டு பாருங்கள். எஸ்ஐ யூனிட் ஆஃப் டைம். டைம் எப்படி மெஷர் பண்ணுவோம்? செகண்டில். ஓகேவா? அடுத்து கிலோ அப்படின்னாக்க பெரிய வேல்யூ. அப்போ 10⁻³ 10⁻³ அப்படின்னு நம்ம சொல்லுவோம். ஓகேவா? 10⁻³ ஓகேவா? அப்போ காலம் ஏ காலம் பி அது ரெண்டுத்தையும் கம்பேர் பண்ணி ஆன்சர் எழுதணும். ஓகேவா? அடுத்து 6th ரோமன் பாருங்கள். கம்ப்ளீட் த கிவன் டேபிள். ஒரு டேபிள் கொடுத்துருக்காங்க. அதில் வந்து ஃபில்லப்ஸ் மாதிரி கொடுத்துருக்காங்க. அதை கம்ப்ளீட் பண்ண சொல்லியிருக்காங்க. ஓகேவா? ஸோ வால்யூமோடைய யூனிட் என்னது? கியூபிக் மீட்டர். ஓகேவா? அடுத்து பாருங்கள். அதுக்கு பேரலாக என்ன இருக்குது? கேஜின்றது என்னது? கிலோகிராம். சரியா? கிலோகிராம் எதனோட யூனிட்டு? மாஸோட யூனிட். ஓகேவா? அப்போ ஆன்சர் என்னது? மாஸ். நெக்ஸ்ட் பாருங்கள். லென்த் ஆஃப் யுவர் லிட்டில் ஃபிங்கர். நம்மளோட லிட்டில் ஃபிங்கரோடைய லென்த்தை எப்படி மெஷர் பண்ணலாம்? சென்டிமீட்டரில் மெஷர் பண்ணலாம். லென்த் ஆஃப் யுவர் லிட்டில் ஃபிங்கர் சென்டிமீட்டர். சின்னதாக இருந்தால் சென்டிமீட்டர்.
கிலோமீட்டர்ன்ற வேல்யூவை எப்படி நம்ம வந்துட்டு மெஷர் பண்ணுவோம்? வெரி குட். டிஸ்டன்ஸ் பிட்வீன் டூ சிட்டிஸ். அதிகமான தொலைவை தான் நம்ம கிலோமீட்டரில் மெஷர் பண்ணுவோம் இல்லையா? அப்போ டிஸ்டன்ஸ் பிட்வீன் டூ சிட்டிஸ். ஓகேவா? இந்த டேப்லெட் காலம் புரிஞ்சுதா? அடுத்து பாருங்கள், 7th ரோமன் பாருங்கள். அரேஞ்ச் இன் இன்க்ரீசிங் ஆர்டர் ஆஃப் த யூனிட். கீழே யூனிட் கொடுத்துருக்காங்க, நம்ம என்ன பண்ணணும்? அதை அரேஞ்ச் பண்ணணும். ஓகேவா? இன்க்ரீசிங் ஆர்டரில் அரேஞ்ச் பண்ணணும். இன்க்ரீசிங் அப்படின்னா என்ன அர்த்தம்னாக்க சின்னதுலேருந்து பெருசாக போயிட்டுருக்கு அப்படின்னு அர்த்தம், அதிகரிக்கிறதுன்னு அர்த்தம். நீங்கள் மேக்ஸில் படிச்சிருக்கீங்க இல்லையா? அதே தான், ஏறு வரிசைன்னு படிச்சிருப்பீங்க இல்லையா? ஃபஸ்ட் ஒன் பாருங்கள், 1 மீட்டர், 1 சென்டிமீட்டர், 1 கிலோமீட்டர் அண்ட் 1 மில்லிமீட்டர். ஆன்சரு 1 மில்லிமீட்டர், 1 சென்டிமீட்டர், 1 மீட்டர், 1 கிலோமீட்டர். அப்போ சின்ன வேல்யூலேருந்து பெரிய வேல்யூவாக கொண்டு போயிட்டுருக்கோம். ஓகேவா? ஆன்சர் எழுதிக்கோங்க. 1 மில்லிமீட்டர், 1 சென்டிமீட்டர், 1 மீட்டர், 1 கிலோமீட்டர். ஓகேவா? அடுத்த ரோமன் பாருங்கள், 8th ரோமன். ஃபைண்ட் த ஆன்சர் ஃபார் த ஃபாலோயிங் கொஷின் வித்தின் த கிரிட். கிரிட்னா மறைஞ்சிருக்கு அப்படின்னு அர்த்தம். ஓகேவா? உங்களோட புக்கில் வந்து பார்த்தோம்னா டேப்லெட் காலம் போட்டு இந்த மாதிரி லெட்டர்ஸ்லாம் போட்டிருப்பாங்க, கொஷின் வந்து இருக்கும். ஓகேவா? ஸோ கொஷினை படித்து நான் ஆன்சர் சொல்கிறேன், ஆன்சர் வந்து ஃபில்லப்பில் எழுதிக்கோங்க. இதே மாதிரி உங்களோட புக்கில் வந்து மறைஞ்சிருக்கக்கூடிய வார்த்தையை பென்சிலால் இந்த மாதிரி வரைஞ்சி அந்த கரெக்டான வேர்டை கண்டுபிடிங்க. ஓகேவா? ஃபஸ்ட்டு ஒன்று பாருங்கள், 10 to the power of -3 இஸ் 1 டேஷ். 10 to the power of -3னா மில்லிமீட்டர்னு நம்ம சொல்லுவோம். என்ன சொல்லுவோம்? மில்லிமீட்டர்னு சொல்லுவோம். ஸோ மில்லிமீட்டர் எங்கே இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் என்ன பண்ணிக்கணும்? புக்கில் வந்து ரவுண்டு போட்டு காட்டணும், லைனில் வந்து மில்லிமீட்டர்னு எழுதிடணும். ஓகேவா? செகண்ட் பாருங்கள், எஸ்ஐ யூனிட் ஆஃப் டைம். எஸ்ஐ யூனிட் ஆஃப் டைம் அது எப்படி நம்ம மெஷர் பண்ணுறோம்? செகண்டில் மெஷர் பண்ணுறோம் இல்லையா? செகண்ட். தேர்டு பாருங்கள், கிராஸ் வியூ ஆஃப் ரீடிங் ஃபார் எ மெஷர்மெண்ட் லீடு டு டேஷ். சரியா? இப்போ நம்ம ஒரு ஸ்கேல் வச்சு மெஷர் பண்ணுறோம், நம்ம கரெக்டாக மெஷர் பண்ணோம் தான் கரெக்டான ரீடிங் வரும். அதுவே கிராஸ் வியூவாக பார்த்தோம் அப்படின்னா நம்மளுக்கு கரெக்டான மெஷர்மெண்ட் கிடைக்குமா? கிடைக்காது. எப்படி தான் கிடைக்கும்? எரராக தான் கிடைக்கும். ஓகேவா? அடுத்து பாருங்கள், எரர். ஆன்சர் எழுதிக்கோங்க. ஃபோர்த் ஒன் பாரு, டாஸ் இஸ் த ஒன் வாட் இயர் கிளாக் ரீடு. சரியா? நம்ம கிளாக்கை வச்சு என்ன படிப்போம்? டைமை படிப்போம் இல்லையா? TIME டைம். அடுத்து ஃபிஃப்த்து பாருங்கள், டாஸ் இஸ் த அமௌண்ட் ஆஃப் சப்ஸ்டன்ஸ் ப்ரெசன்ட் இன் அன் ஆப்ஜெக்ட். நம்ம ஏற்கனவே சொல்லியிருக்கோம், டெஃபினிஷனில் சொல்லியிருக்கோமா? டாஸ் இஸ் த அமௌண்ட் ஆஃப் சப்ஸ்டன்ஸ் ப்ரெசன்ட் இன் அன் ஆப்ஜெக்ட். ஒரு ஆப்ஜெக்டுக்குள்ளே ப்ரெசண்ட்டாக இருக்கக்கூடிய அமௌண்ட் ஆஃப் சப்ஸ்டன்ஸ்க்கு என்ன பேர்? மாஸ்ன்னு பேர் இல்லையா? அப்போ ஆன்சர் இஸ் மாஸ். MASS மாஸ். நெக்ஸ்ட்டு, டாஸ் கேன் பி டேக்கன் டு கெட் த ஃபைனல் ரீடிங் டு த ரெக்கார்டிங் ஆஃப் டிஃப்ரெண்ட் ஆஃப் ஸ்டூடெண்ட்ஸ் ஃபார் த சிங்கிள் மெஷர்மெண்ட். ஓகேவா? இப்போ பார்த்தீங்க அப்படின்னாக்க ஃபைனலாக நம்ம வந்து டிஃப்ரெண்ட் ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாம் எடுக்கக்கூடிய வேல்யூஸை ஃபைனல் பண்ணணும் அப்படின்னா நம்ம என்ன பண்ணுவோம்? அவங்களுடைய டோட்டல் ஆவரேஜை வந்து நம்ம எடுத்துக்குவோம் இல்லையா? அதுலேருந்து தான் சிங்கிள் மெஷர்மெண்ட் எடுக்கிறோம் அப்படின்னா அதுக்கு என்ன பேர்? ஆவரேஜ். ஓகேவா? ஸ்டூடெண்ட்ஸ் வந்து 10 பேர் இருக்காங்க, 10 பேரும் ஒவ்வொரு மெஷர்மெண்ட் எடுக்கிறாங்க. ஆனால் நம்மளுக்கு வந்து சிங்கிள் மெஷர்மெண்ட் தான் வேணும் அப்படின்னா அந்த 10 பேரோடைய வேல்யூஸ் என்ன பண்ணிடுவாங்க? ஆவரேஜ் பண்ணிடுவாங்க. ஓகேவா? டாஸ் இஸ் அ ஃபண்டமெண்டல் குவான்டிட்டி. எது ஃபண்டமெண்டல் குவான்டிட்டி? அந்த பாக்ஸில் பார்த்தீங்க அப்படின்னாக்க இருக்கக்கூடிய லெட்டர்ஸை வந்துட்டு எது கரெக்டான அரேஞ்சாக இருக்கக்கூடிய வேர்டுன்னு பாருங்கள். ஆன்சர் இஸ் லென்த். LENGTHன்னு போடுங்க. ஓகேவா? நெக்ஸ்ட்டு, டேஷ் ஷோஸ் த டிஸ்டன்ஸ் கவர்டு பை அன் ஆட்டோமொபைல்ஸ். நம்ம போன கிளாஸில் சொன்னோம், ஆட்டோமொபைல்ஸ் வந்து பார்த்தோம்னா டிஸ்டன்ஸை கவர் பண்ணுது அப்படின்னா ஆட்டோமொபைல்ஸில் ஒரு மீட்ரு ஃபிக்ஸ் பண்ணிப்பாங்கன்னு சொன்னோம். அந்த மீட்டருக்கு பேர் என்னது? ரைட், வெரி குட், ஓடோமீட்டர். ஓகேவா? நெக்ஸ்ட்டு, எ டைலர் யூஸ் டேஷ் டு டேக் மெஷர்மெண்ட் எ ஸ்டிச் எ கிளாத். ஓகேவா? டைலர் வந்து மெஷர்மெண்ட் எடுக்கிறதுக்கு என்ன யூஸ் பண்ணுவார்? டேப். வெரி குட், டேப் யூஸ் பண்ணுவாங்க. சரியா? TAPE டேப். அடுத்தது, லிக்விட்ஸ் ஆர் மெஷர்டு வித் த ஃபிசிக்கல் குவான்டிட்டி. லிக்விட்ஸ் வந்து பார்த்தோம்னா ஃபிசிக்கல் குவான்டிட்டியில் மெஷர் பண்ணுறோம் இல்லையா? எதில் மெஷர் பண்ணுவோம்? லிக்விட்னாவே லிட்டர் தான். லிக்விட்னாவே என்னது? லிட்டர் தான். ஓகேவா? ஸோ இந்த ஆன்சரை வந்துட்டு பார்த்தீங்க அப்படின்னா ஃபில்லப்பில் எழுதிடுங்க.
புக்கில் வந்து பார்த்தோம்னா அந்த வேர்டை கண்டுபிடிச்சி அந்த வேர்டை இதே மாதிரி ரவுண்டு போட்டு காட்டுங்க. ஓகேவா? நெக்ஸ்ட் ரோமன் போகலாமா? 9th ரோமன், ஆன்சர் இன் a word or two. சரியா? வாட் இஸ் த ஃபுல் ஃபார்ம் ஆஃப் எஸ்ஐ சிஸ்டம்? எஸ்ஐ சிஸ்டமோட ஃபுல் ஃபார்ம் என்ன? ஓகேவா? ஸோ இதில் இருந்து என்ன பண்ணுங்க அப்படின்னாக்க பேப்பரில் எழுதிக்கோங்க. பேப்பரில் மார்ஜின் போட்டுக்கோங்க. ஓகேவா? அதில் லெசனோட பேர் எழுதிக்கோங்க. மெஷர்மெண்ட் லெசனோட பேர் எழுதிக்கோங்க. அப்புறம் 9th ரோமன் அப்படின்னு சொல்லிட்டு ரோமன் லெட்டரில் போட்டுக்கோங்க. மார்ஜினை கொட்டி போட்டுக்கோங்க. ஃபஸ்ட் கொஷின் போட்டுக்கோங்க. வாட் இஸ் த ஃபுல் ஃபார்ம் ஆஃப் எஸ்ஐ சிஸ்டம்? இது புக்லேயே இருக்க கொஷின். அப்போ ஆன்சர் மட்டும் என்ன பண்ணிக்கோங்க, 1ன்னு போட்டு இன்டர்நேஷ்னல் சிஸ்டம் ஆஃப் யூனிட்னு எழுதிக்கோங்க. ஓகேவா? இன்டர்நேஷ்னல் சிஸ்டம் ஆஃப் யூனிட்ஸ்னு எழுதிக்கோங்க. ஓகேவா? அடுத்த செகண்ட் கொஷின் பாருங்கள். நேம் எனி ஒன் இன்ஸ்ட்ருமெண்ட் யூஸ்டு ஃபார் மெஷரிங் மாஸ். மெஷரிங் மாஸை யூஸ் பண்ணுறதுக்கு நம்மளுக்கு என்ன பண்ண சொல்கிறாங்க, இன்ஸ்ட்ருமெண்ட்டோடைய நேம் வந்து கேட்குறாங்க. ஓகேவா? அதுக்கு நம்ம என்ன எழுதலாம், பீம் பேலன்ஸ். என்ன எழுதலாம், பீம் பேலன்ஸ். அடுத்தது ஃபைண்ட் த ஆட் ஒன் அவுட். ஃபைண்ட் த ஆட் ஒன் அவுட். பொருந்தாததை தேர்ந்தெடுக்க. இப்போ கிலோகிராம் இருக்குது, மில்லிமீட்டர் இருக்குது, சென்டிமீட்டர் இருக்குது, நானோமீட்டர் இருக்குது. இதில் எது தான் மாற்றம் அடைஞ்சு இருக்குது? வெரி குட், கிலோகிராம். ஏன்னா மில்லிமீட்டர், சென்டிமீட்டர், நானோமீட்டர் எல்லாமே லென்த்தை மெஷர் பண்ணக்கூடிய யூனிட் இல்லையா? அடுத்து பாருங்கள். வாட் இஸ் த எஸ்ஐ யூனிட் ஆஃப் மாஸ்? மாஸோட எஸ்ஐ யூனிட் என்னது? கிலோகிராம். மாஸோட எஸ்ஐ யூனிட் என்னது? கிலோகிராம். ஓகேவா? அடுத்து பாருங்கள். வாட் ஆர் த டூ பார்ட்ஸ் ப்ரெசன்ட் இன் மெஷர்மெண்ட்? இது நம்ம ஏற்கனவே படிச்சிருக்கோம். இன்டீரியரில் 2 மார்க் படிக்கிறப்ப படிச்சிருக்கோம். வாட் ஆர் த டூ பார்ட்ஸ் ப்ரெசன்ட் இன் எ மெஷர்மெண்ட்? எ நம்பர் அண்ட் த யூனிட்ஸ். எ நம்பர் அண்ட் த யூனிட்ஸ். ஓகேவா? அடுத்து பார்க்கலாமா? 10th ரோமனுக்கு சேம் பேப்பர்லேயே எழுதிக்கோங்க. கவனிங்க. டிஃபைன் மெஷர்மெண்ட். The comparison of an unknown quantity with some known quantity known as measurement. ஓகேவா? நமக்கு தெரிஞ்ச அளவை தெரியாத அளவோட ஒப்பிட்டு பேர் தான் என்னது? மெஷர்மெண்ட். அடுத்தது மாஸ். மாஸ் அப்படின்றது என்ன சொல்லியிருக்கோம்? மாஸ் இஸ் த மெஷர் ஆஃப் த அமௌண்ட் ஆஃப் மேட்டர் இன் அன் ஆப்ஜெக்ட். ஓகேவா? ஒரு ஆப்ஜெக்டுக்குள்ளே எவ்வளவு சப்ஸ்டன்ஸ் வந்துட்டு ப்ரெசென்ட் ஆகிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு மெஷர் பண்ணுவாங்க. அதுக்கு பேர் தான் என்னது? மாஸ். ஓகேவா? அடுத்து பாருங்கள். த டிஸ்டன்ஸ் பிட்வீன் 2 பிளேசஸ் இஸ் 43.65 கிலோமீட்டர். 2 பிளேஸ்க்கு இடைப்பட்டுள்ள டிஸ்டன்ஸ் வந்து பார்த்தோம்னா 43.65 கிலோமீட்டர்னு சொல்கிறோம். ஓகேவா? கன்வெர்ட் இன்டு மீட்டர் அண்ட் சென்டிமீட்டர். இதை என்ன பண்ணணும், நம்ம மீட்டர்லேயும் சென்டிமீட்டர்லையும் கன்வெர்ட் பண்ணணும். ஃபஸ்ட் என்ன பண்ணலாம், மீட்டரில் கன்வெர்ட் பண்ணிக்கலாமா? கன்வெர்ட் கிலோமீட்டர் இன் மீட்டர். ஏற்கனவே தெரியும், 1 கிலோமீட்டர் ஈக்குவல் டு 1000 மீட்டர். அப்போ 43.65 கிலோமீட்டரை வந்து நம்ம எப்படி எழுதலாம்? 1000ஆல் மல்டிப்ளை பண்ணி எழுதலாமா? வெரி குட். அப்போ 43.65 இன்ட்டு 1000 ஈக்குவல் டு 43,650 அப்படின்னு எழுதலாம் இல்லையா? ஸோ 43,650 மீட்டர். ஓகேவா? அடுத்து பி பாருங்கள். கன்வெர்ட் கிலோமீட்டர் இன் சென்டிமீட்டர். இப்போ என்ன பண்ண போகிறோம், நம்ம கிலோமீட்டர்லேருந்து சென்டிமீட்டரை நம்ம வந்து கன்வெர்ட் பண்ண போகிறோம். ஓகேவா? ஃபஸ்ட் ஒன் பாருங்கள். 1 கிலோமீட்டர் ஈக்குவல் டு எவ்வளோமா? 1000 மீட்டர். 1 மீட்டர் ஈக்குவல் டு 100 சென்டிமீட்டர். 1 கிலோமீட்டர் ஈக்குவல் டு 1000 இன்ட்டு 100 சென்டிமீட்டர். ஓகேவா? அப்போ 1 கிலோமீட்டர் ஈக்குவல் டு எவ்வளோன்னு போடலாம்? வெரி குட், 1 lakh சென்டிமீட்டர். ஓகேவா? 1 lakh சென்டிமீட்டர். இப்போ பாருங்கள், 43.65 கிலோமீட்டர் ஈக்குவல் டு 43.65 இன்ட்டு 1 lakh. அதனோட வேல்யூ வந்து எவ்வளோ இருக்குது? 1 lakh. இப்போ பாயிண்ட்ஸை தள்ளி புள்ளி வைக்கும்போது மெஷர் பண்ணிக்கோங்க. 43,65,000 சென்டிமீட்டர்னு எழுதுவோம். 43,65,000 சென்டிமீட்டர்னு எழுதுறோம். ஓகேவா? 4th ஒன் பாருங்கள். வாட் ஆர் த ரூல்ஸ் டு பி ஃபாலோடு டு மேக் அக்யூரேட் மெஷர்மெண்ட் வித் ஸ்கேல்? ஸ்கேல் யூஸ் பண்ணும்போது நம்ம பயன்படுத்தக்கூடிய ரூல்ஸ் என்ன அப்படி சொல்லிட்டு சொல்கிறாங்க. ஃபர்ஸ்ட் ஒன் பாரு. டேக் கேர் டு ரைட் த கரெக்ட் சப் மல்டிபிள்ஸ். நம்ம எடுத்துக்கூடிய வேல்யூஸோடைய சப் மல்டிபிள் அதை எடுத்துக்கணும். ஓகேவா? அடுத்தது
ஆல்வேஸ் கீப் த ஆப்ஜெக்ட் இன் எ parallel டு த ஸ்கேல். எப்பயுமே ஸ்கேலுக்கு பேரலாக தான் ஆப்ஜெக்ட் வந்து வைக்கணும். ஓகேவா? அடுத்து ஸ்டார்ட் த மெஷர்மெண்ட் ஃப்ரம் 0 ஆஃப் த ஸ்கேல். ஓகேவா? அடுத்து என்ன பண்ணணும்? ஸ்கேலோடைய 0 பாயிண்ட் இருக்கு இல்லையா, அதில் இருந்து தான் மெஷர் பண்ணவே ஆரம்பிக்கணும். ஓகேவா? அடுத்து இன்னைக்கு செக்ஷனில் வந்து பார்த்தோம்னா நம்ம 1 மார்க்ஸும் 2 மார்க்கும் முடிச்சிருக்கோம். நெக்ஸ்ட்டு செக்ஷனில் என்னோட கண்டினியூட்டி பார்க்க போகிறோம். ஸோ இப்போ சொன்ன விஷயங்கள் எல்லாத்தையுமே உங்களோட புக்கில் எழுத வேண்டியதெல்லாம் எழுதிக்கிட்டு பேப்பரில் எழுதி புக்கோட கொஷின் இருக்கக்கூடிய பேஜில் ஆன்சரை ஒட்டுங்க. ஓகேவா? நெக்ஸ்ட்டு கிளாஸில் பார்க்கலாம். தேங்க்யூ.